67A பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நபர் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவரிடம் கருத்தே கேட்பதில்லை. இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஒரு விஷயத்தை பதிவு செய்தலைன்னா, ஒரு வெப்சைட் ஒரு செய்தியை பதிவு செய்து அப்படின்னா, அவரிடம் கூப்பிட்டு இந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை இல்லைன்னா அது தொடர்பாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கணக்கே கிடையாது. எடுத்த எடுப்புலயே அதை வந்து பிளாக் பண்றது. அவருக்கே தகவல் தெரியாது. சமீபத்தில் அந்த விகடன் ஊடகம் அப்படியாகத்தான் முடக்கப்பட்டது. அவர்கள் வெளியிட்ட ஒரு கார்ட்டூன் எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும். அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் எவ்வாறு இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டார்கள், அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு. கை கால்களில் விலங்கிடப்பட்டு இங்கு இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். அந்த விஷயத்தை ஊடகம் செய்தியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? அதை கொண்டு போய் சேர்த்ததற்காக விகடன் நிறுவனம், அதாவது கார்ட்டூன் போட்டதுக்காக விகடன் நிறுவனத்தினுடைய வெப்சைட் முடக்கப்பட்டது. ஏன் முடக்கப்பட்டதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடக்கப்பட்டதே அவங்களுக்கு தெரியாது. 66A பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதில் என்னன்னா ஒரு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அமைச்சகத்தினுடைய பிரதிநிதிகள் அடங்கிய குழு இருக்கும். அதில் பாதிக்கப்பட்ட நபர் கரிகாலன் இருக்கிறாரு. அதே போலதான் கரிகாலனுக்கு நிகழ்ந்தது தான், கரிகாலனினுடைய ட்ரைப்ஸ் அந்த யூடியூப் சேனலுக்கு நிகழ்ந்தது தான் அப்படியே விகடனுக்கும் நிகழ்ந்தது. கரிகாலன் தன்னந்தனி நபராக நம்ம மாதிரியான தோழர்களுடைய அந்த ஒத்துழைப்போடு அந்த தடையை போய் நீக்கினார். டெல்லி வரைக்கும் போயிட்டு போராடி அந்த தடையை நீக்கினார். நீதிமன்றம் தலையிட்டதற்கு பிறகுதான் அந்த விஷயம் நடந்துச்சு. பின்னோக்கி ஓடுனாங்க. 66A அப்படிதான் பயன்படுத்துறாங்க. தகவலே தெரிவிக்கிறது கிடையாது. எடுத்தெடுப்புல முடக்கம்.